Report back to Van Nuys. எல்லா பக்கமும் எல்லா செய்திகளிலும் பற்றி எரியும் அமெரிக்கா என்னும் செய்திதான் பரவுகிறது. அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா காட்டுத் தீயால் பெரும் அழிவை கண்டு உள்ளது. எப்படி முயற்சி செய்தும் அந்த நெருப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனை குறித்தும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை குறித்தும் இந்த வீடியோவில் காணலாம். உலக வல்லரசு நாடான அமெரிக்காவில் உள்ள நகரம்தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். கடும் வெப்பத்தால் ஏற்பட்ட காட்டுத் தீ அந்த நகரத்தை முழுதும் சாம்பலாக்கிவிட்டது. தீ அணைப்பு வீரர்கள் கடினமான முறையில் முயற்சி செய்தும் அந்த நெருப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதன் காரணம் அங்கு வீசுகின்ற காற்றுத்தான். அந்த காற்று மூலம் ஒவ்வொரு இடமாக நெருப்பு பரவுகிறது. தம்மை ஒரு பெரும் சக்தியாக காட்டிக்கொள்ளும் அமெரிக்கா பலவிதமான முன்னேற்றங்களை அடைந்தும் இந்த தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இறைவன் நாடிவிட்டால் அது நடந்தே தீரும், அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த காட்டுத் தீயின் காரணமாக சுமார் 1200 ஏக்கர்கள் எரிந்து நாசமாயின. பல ஆயிரம் மக்கள் வீட்டை இழந்தனர், உடைமைகளை இழந்தனர். இந்த கோர நிகழ்வின் காரணமாக பல துன்பங்கள் நடக்கின்றன. இந்த சம்பவம் காசாவை போன்றிருக்கிறது என்று தோணுகிறதா? இதைவிட மோசமான நிலையில்தான் காசாவில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டு காசாவை தாக்கிய போது அதற்கு அமெரிக்க மக்கள் ஆதரவு அளித்தனர். இன்று அவர்கள் காசா மக்கள் படும் துயரத்தை புரிந்து கொண்டு இருப்பார்கள். இன்று அமெரிக்க மக்கள் படும் துயரத்தை கண்டு உலக மக்கள் பெரும் துயரத்தில் இருக்கிறார்கள். ஊடகங்களின் இதை பற்றி பெரிதும் பேசுகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் காசா மக்களை தாக்கி அவர்களை சொந்த நாட்டில் அகதியாய் ஆக்கியபோது இந்த மக்கள் ஏனோ அவர்களை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறான். இந்த நெருப்பையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நரக நெருப்பு இதனை விட பல மடங்கு வீரியம் உள்ளது. அதனை எம்மால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அல்லாஹ் நம் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக. மேலும் இம்மாதிரியான நிகழ்வுகள் மறுமை நாளை கண்முன் கொண்டு வருகிறது. இவ்வுலகில் நம் சேர்த்து வைக்கும் எந்த செல்வமும் நம்முடன் வரப்போவதில்லை. இன்று இந்த நிகழ்வின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நம் இருக்கும் சில காலங்கள் முடிந்த அளவு பிற மனிதர்களுக்கு பயனுள்ள மனிதராக இருந்து நல் அமல்களையும் அதிகமாக செய்து, காசு பணம் இதனை விட முக்கியம், பிற மனிதர்களுக்கு நாம் காட்டும் இரக்கம்தான். பிற உயிர்களுக்கு இரக்கம் காட்டினால் அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்டுவான். எனவே இரக்கமுள்ள மனிதராக நம் வாழ்க்கையை வாழுவோம். கோபம், வன்மம், பெருமை, பொறாமை போன்ற தன்மைகளில் இருந்து விலகி நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வோம்.